வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நல்லா சாஃப்டாவும் நிறைய லேயர்ஸ் வர மாதிரி ஈஸியாவும் சப்பாத்தி எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். சப்பாத்தி பண்றது சில பேர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய மெத்தட்ல 5-6 சப்பாத்தி நம்ம அட் அ டைம் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும். இது வந்து நம்ம மாவு பிசையறதுல இருந்து சர்விங் வரைக்கும் இந்த சப்பாத்தி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த மெத்தட்ல மாவு பிசைஞ்சோம் அப்படின்னா சப்பாத்தி வந்து எவ்வளவு நேரம் ஆனாலும் சாஃப்டா இருக்கும். ஈவன் வந்து நம்ம அடுத்த நாள் சாப்பிட்டா கூட நல்லா சாஃப்டாவே வரும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த மல்டி லேயர்ட் சப்பாத்தி ஈஸியா எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். சப்பாத்தி மாவு பிசையறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான தாம்பாளத்துல 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துட்டு இருக்கேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த எண்ணெய் உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா அப்படி நுனி விரல்களால மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த எண்ணெயும் உப்பும் ஈவனா இந்த மாவுல மிக்ஸ் ஆகணும். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணது வந்து அழுத்தம் கொடுக்காம ஃபர்ஸ்ட் இப்படி திரட்டிகிட்டே வரணும். இப்படி லூஸா இருக்கும் மாவு, பாருங்க இது போல இருக்கும். இது போல ஃபர்ஸ்ட் திரட்டிக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது மாவு நல்லா சாஃப்டா இருக்கும், ஹார்ட் ஆகாம இருக்கும். இந்த மக்ல வந்து ஃபுல்லா நான் தண்ணி எடுத்துருந்தேன், கிட்டத்தட்ட 200 ml. இதை போல கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு மாவை பிசையாம இது போல திரட்டி இருக்கேன். இந்த கோதுமை மாவு ஃபுல்லா இந்த தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு இப்போ சாஃப்டா இருக்கு. இன்னும் கூட வந்து நான் பிசையவே இல்லை. நல்லா அப்படி நுனி விரல்களால இதை போல நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். திரும்பவும் இதே கப்ல ஃபுல்லா தண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இப்ப இந்த மாவை நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஃபுல்லா நல்லா ஈரா எடுத்து சாஃப்டா இருக்கு, பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு. இப்ப சேர்த்து நல்லா அப்படி இழுத்து நம்ம பிசையணும். இப்ப நம்ம அந்த மாவெல்லாம் திரட்டினோம் இல்லையா, அதுல நல்லா அது சாஃப்டா ஊறி எடுத்து தாம்பாளத்துல ஒட்டி இருக்கல அந்த மாவு எல்லாத்தையும் நல்லா அப்படி எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப ஒண்ணு கஷ்டமே பட வேண்டாம், ஈஸியா பாருங்க மாவு எல்லாம் ஃபுல்லா திரண்டு பந்து மாதிரி வந்துடுது. இப்ப கொஞ்சம் தண்ணி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும், இதுல தெளிச்சு நல்லா இப்ப இந்த பாம் இருக்குல்ல இதால நல்லா அப்படி இழுத்து பிசையணும். மாவு வந்து எந்த அளவுக்கு தண்ணி நல்லா அப்சர்வ் பண்றதோ அந்த அளவுக்கு சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டா வரும். இந்த மாதிரி பிசைறச்சே நமக்கு தெரியும் நல்லா சாஃப்டா எடுத்து அது தண்ணி ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டு கொஞ்சம் ட்ரையும் ஆயிடுது அப்படின்னா அப்ப திரும்பவும் நம்ம தண்ணி தெளிச்சுக்கணும். கோதுமை மாவு வந்து நம்ம எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். அதோட சாஃப்ட்னஸ் வந்து நம்ம இந்த மாவு பிசைறோம் இல்லையா அதுலதான் இருக்கு. இப்ப வந்து கையில ஒட்டவும் இல்லை, அதே நேரம் நம்ம தண்ணி தெளிச்சோம் அது ஃபுல்லா ட்ரை ஆயிடுது. இப்ப திரும்பவும் நான் 1 டேபிள் ஸ்பூன், நிறைய தண்ணி விட்டுறக்கூடாது, இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் இந்த அளவுக்கு தெளிச்சுட்டு இப்படி இழுத்து நம்ம பிசையணும். இப்ப ஈரமா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, கொஞ்ச நேரத்துல பாருங்களேன் பிசைய திரும்பவும் பழையபடி ட்ரையா வந்துடும். இப்ப பாருங்க நான் தண்ணி தெளிச்சு பிசையும் போது ஈரமா இருந்தது இல்லையா, இப்ப என் கையும் ட்ரையா இருக்கு. மாவு வந்து கொஞ்சம் கூட மேல ஈரம் இல்லாம ஃபுல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணிடுது. இதே போல ஒரு 5 நிமிஷம் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனா தண்ணியை தெளிச்சுட்டு நல்லா இழுத்து பிசையணும். இப்போ ஈரமா இருக்கிற மாதிரி இருக்கும், திரும்பவும் ட்ரை ஆயிடும். இது போல ஒரு 4-5 தடவை தண்ணி தெளிச்சு பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடும். இப்ப பாருங்க திரும்பவும் ட்ரையா அழகா பிசைஞ்சிட்டேன். மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுது பாருங்க. இது நம்மளோட பொறுமை தான், நம்ம எவ்வளவு நேரம் பிசைய இந்த மாவு வந்து அவ்வளோ நல்லா சாஃப்டா வரும். அது தகுந்த மாதிரி சப்பாத்தியும் நல்லா சாஃப்டா இருக்கும். இப்ப இந்த மாவு ட்ரை ஆகாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா, அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துட்டு இருக்கேன். இதெல்லாம் ஃபுல்லா அப்படி அப்ளை பண்ணிக்கலாம். மேல வந்து வறண்டு போகாம இதே மாதிரி சாஃப்டாவே இருக்கும். எண்ணெய் பாருங்க நல்லா கோட் பண்ணியாச்சு. ஒரு பவுல போட்டு மூடி வச்சிருவோம். இந்த மாவு வந்து ஒரு 1/2 மணி நேரமாவது மினிமம் ஊறணும். 1 மணி நேரம் ஊறினா ரொம்பவே நல்லா இருக்கும். இது கொஞ்சம் ஊறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். மாவை பிசைஞ்சு வச்சு 1 மணி நேரம் ஆயாச்சு. பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா ஊறி இருக்கு. கையில லேசா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு இன்னொரு தடவை நல்லா இது இப்படி இழுத்து பிசையலாம். கையிலயோ அல்லது பிளேட்லயோ நல்லா ஒட்டாம ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. திரும்ப 1 நிமிஷத்துக்கு நான் மாவு நல்லா பிசைஞ்சிருக்கேன். இதுல இருந்து நம்ம ஒரு பெரிய உருண்டையா எடுத்துக்கலாம். இந்த மீதி இருக்கிற மாவை திரும்பவும் நம்ம மூடி வச்சிடுவோம். பிளேட்ல கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்துட்டு இருக்கேன். நம்ம எடுத்துக்கிற மாவை நல்லா 2 பக்கமும் தொட்டு எடுத்துக்கலாம்.
நமக்கு இடும்போது வந்து ஒட்டாம இருக்கும். எக்ஸ்ட்ரா மாவே நம்ம லேசா கீழே வந்து டஸ்ட் பண்ணிடுவோம். இது வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா பெரிய சப்பாத்தியா நம்ம எடுத்துக்கலாம். நல்லா பசஞ்சிருக்கும் அப்படிங்கறனால ஒட்டவே ஒட்டாது. பாருங்க, இதை போல நல்லா பெரிய சப்பாத்தியா பண்ணிட்டு இருக்கேன். திக்னஸ் வந்து நார்மலா நம்ம எப்பயும் சப்பாத்தி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப மெல்லிசாவும் இல்லாம இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும். இதுல 1 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு இதை ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கோதுமை மாவு நம்ம அந்த தொட்டு பண்டத்துக்கு வச்சிருக்கோம் இல்லையா, அதுல இருந்து கொஞ்சம் அப்படியே ஃபுல்லா லேசா தூக்கணும். ரொம்ப அதிகமா வேண்டாம், ஏன்னா அந்த லேயர் வந்து நமக்கு பிரிஞ்சு வரணும் இல்லையா இட்டதுக்கு அப்புறம். இவ்வளவு பெரிய சப்பாத்தி எதுக்கு பண்ணிருக்கோம்னா, இதை பெருசா பண்ணி நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி இதுல இருந்தே ஒரு 4 சப்பாத்தி அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஒரு தடவை இட்டா போதும், 4 சப்பாத்தி நமக்கு ரெடி ஆயிடும். இப்ப ஒரு சைட்ல இருந்து இதை ஒரு சின்ன ஃபோல்டு நம்ம கொடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணுவோம். நான் சின்ன கப்ல எண்ணெய் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு டிராப் தான், ரொம்ப தேவைப்படாது. எண்ணெயை லேசா அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். இந்த ஃபோல்டிங்ல கொஞ்சமா இது போல கோதுமை மாவு போட்டுக்கணும். திரும்பவும் இதை ஃபோல்ட் பண்ணணும். சும்மா ஒரு சொட்டு எண்ணெய் எப்படி அப்ளை பண்ணிக்கணும். கொஞ்சம் கோதுமை மாவு இதே மாதிரி ஒவ்வொரு ஃபோல்டா நம்ம எண்ணெயும் இந்த மாவும் அப்ளை பண்ணிக்கணும். ஃபுல்லா அது மாதிரி 4-5 தடவை நம்ம ஃபோல்ட் பண்ணியாச்சு. இது இப்ப நம்ம சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம். இப்ப நான் இந்த அளவுக்கு கட் பண்றேன். சைஸ் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் இந்த சைஸ் கட் பண்றேன். இதே மாதிரி ஃபுல்லா நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். நம்ம ஒரு சப்பாத்தி இட்டோம், இப்ப நமக்கு இதுல வந்து 6 சப்பாத்தி கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம ஒன்னொன்னா இட்டுக்கலாம். கோதுமை மாவுல லேசா அந்த மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப மெலிசாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப அழுத்தமும் கொடுக்க கூடாது. லேசா அப்படி நம்ம அப்படி ரோல் பண்ணாலே போதும். ஏன்னா மாவு நல்லா சாஃப்டா பசஞ்சிருக்கும் அப்படிங்கறதுனால ஈஸியா நமக்கு இந்த மாவு நல்லா எடுறதுக்கு வரும். இந்த கார்னர்ஸ் எல்லாம் திக்கா இல்லாம நல்லா எடுத்துக்கணும். பாருங்க, இது போல நான் எடுத்துருக்கேன். திக்னஸ் பாருங்க, இது இந்த அளவுக்கு இருக்கு. ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிசாவும் இல்லாம இது வந்து கரெக்டா இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். சப்பாத்தி கல் சூடா எடுத்து நம்ம சப்பாத்தி பண்ணிக்கலாம். இதை போல லேசா பபிள்ஸ் வந்ததுமே நம்ம இதை திருப்பி விட்டுறணும். கீழ் சைடு இருக்கு இல்லையா, இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பிக்கலாம். இப்ப அவசரமே இல்லை. லேசா அப்படி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா பொங்கியும் வரும். இப்ப நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க, அழகா பொங்கி வரும். லேயர்ஸ் நல்லா பிரிஞ்சு வந்துடும். ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். பாருங்க, அழகா நல்லா பொங்கி வந்துடுச்சு. இது எவ்வளவு நேரமா இருந்தாலும் நல்லா சாஃப்டாவே இருக்கும். பாருங்க, எந்த அளவுக்கு பூரி மாதிரி அழகா பொங்கி இருக்கு. நல்லா சாஃப்டாவும் இருக்கும், லேயர் லேயராவும் வரும். ரொம்ப குவிக்காவும் ஆயிடும். 6 சப்பாத்தி நம்ம அட் அ டைம் நம்ம பண்ணிட்டோம். இல்லைன்னா எப்பயும் நம்ம எப்படி பண்ணுவோம், ஒவ்வொரு சப்பாத்திக்கும் எண்ணெய் அப்ளை பண்ணி மடிச்சு எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப குவிக்கா ஆயிடும். ஒரு 2 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரே தடவையா மொத்தமா பண்ணிட்டு 6 சப்பாத்தி 2 பேருக்கு தாராளமா நமக்கு போதும். லேயர்ஸ் பாருங்க, இப்பயே நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு. நம்ம பிரிச்சோம் அப்படின்னா நம்ம ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, அது எல்லாமே லேயர் லேயரா இருக்கும். எந்த அளவுக்கு லேயர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு பிரிச்சு காமிக்கிறேன். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்தி பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு, அப்படி பூ மாதிரி இருக்கு. பாருங்க எந்த அளவுக்கு அழகா லேயர்ஸ் வந்திருக்கு. அப்படியே பேக்கெட் மாதிரி இருக்கு. அப்படி பிச்சையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இன்னும் லேயர்ஸ் பாருங்க, நம்ம மடிச்சோம் இல்லையா, ஒவ்வொரு மடிப்புக்குமே ஒவ்வொரு லேயர் இதை போல வந்துடும். இது எவ்வளவு நேரம் ஆனாலும் நமக்கு சாஃப்டாவே இருக்கும் சப்பாத்தி. லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துன்னு போறதுக்கு, முன்னாடியே பண்ணி வச்சுட்டு நம்ம பொறுமையா சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அருமையா இருக்கும். இது சூடு ஆற ஆற நல்லா அந்த லேயர்ஸ் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இந்த லேயர்ஸும் நல்லா மெலீஸா இருக்கும். பாருங்க,
சாஃப்டான லேயர்டு சப்பாத்தி கிளாஸா ரெடி ஆயாச்சு. எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு, எவ்வளவு லேயர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டோம். அது பண்றது எவ்வளவு ஈஸி அப்படிங்கிற மெத்தடும் வந்து நம்ம கிளியராவே பார்த்துட்டோம். இப்ப நம்ம சப்பாத்திய டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் பன்னீர் புர்ஜி பண்ணிருக்கேன். இந்த சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷா பன்னீர்ல பண்ணக்கூடிய தனியோ ரெசிபிஸ் இருக்கு. எல்லாத்துலயும் ரொம்ப ஈஸியானதும் ரொம்ப குவிக்கா பண்ணக்கூடியதும் அதே நேரம் வந்து ரொம்ப டேஸ்டியானது இந்த பன்னீர் புர்ஜி. இப்ப நம்ம சப்பாத்திய பன்னீர் புர்ஜியோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சப்பாத்தி பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு, இவ்வளோ லேயர்ஸ் வந்திருக்கு. பன்னீர் புர்ஜியும் நல்லா சாஃப்டா இருக்கும். நம்ம சாதாரணமா உருளைக்கிழங்கு குருமா எல்லாம் பண்ணோம் இல்லையா, அதோட கூட குவிக் ஆயிடும். ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா டேஸ்டா இருக்கு. லேயர்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. நான் முன்னாடியும் காமிச்சிட்டேன், பிரிச்சுட்டே போலாம். இதுலயும் ஒரு லேயர் மெல்லிசா இருக்கு. இது மாதிரி இருக்கிறதுனால நமக்கு சாஃப்டாவும் இருக்கும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். எல்லா ஏஜ் குரூப் பீப்புளாலையும் வந்து சப்பாத்தி சாப்பிட முடியும். இந்த மெத்தட்ல மாவை பிசைஞ்சிட்டு மிச்ச மாவை வந்து லேசா மேல எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு ஏர்டைட் டப்பால போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த நாள் கூட அந்த மாவை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டா வரும். பண்றதுக்கு முன்னாடி இந்த மாவு வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துடணும். ரொம்ப சில்லுன்னு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா வந்து இடறதுக்கு வராது. முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த கோதுமை மாவு நம்ம கடையில வாங்குறதாவும் இருக்கலாம், கோதுமையை வாங்கி அரைக்கிறதாவும் இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அந்த சப்பாத்தி நல்லா வரும். ஆனா ரொம்ப பழைய மாவா இல்லாம ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மாவா, அதாவது வாங்கி ஒரு மாசத்துக்குள்ள நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சப்பாத்தி நல்லா வரும். ரொம்ப பழைய மாவா இருந்தா கூட உங்களுக்கு அது கொஞ்சம் ஹார்டாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நான் சின்ன சின்ன டிப்ஸ் வந்து சொல்லிண்டே வந்து நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டோம்னா பிகினர்ஸால கூட ஈஸியா இந்த சப்பாத்தி சாஃப்டா பண்ண முடியும். நம்ம நிறைய எண்ணெய் யூஸ் பண்றோமோ அப்படின்னு தோணும், ஆனா இல்ல, லேசா தான் நம்ம அப்ளை பண்றோம். நம்ம சப்பாத்தி பண்ணும்போது வந்து ரொம்ப எண்ணெய் விடுறதுல ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டாலே போதும். மொத்தத்துல நம்ம நார்மலா பண்ற சப்பாத்தியோட இந்த மாதிரி மெத்தட்ல பண்ணும்போது எண்ணெயோட செலவு வந்து கம்மியா தான் ஆகும். அதே நேரம் சப்பாத்தி நல்லா சாஃப்டாவும் லேயராவும் வரும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த லேயர்டு சப்பாத்தி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.